எல்லாருக்கும் வணக்கம். 4 to 6 யமகண்டம் அப்படின்னு 6க்கு மேலே இறக்கியிருக்காங்க. ஆனால் ஞானவேல் ராச சாரை 5:55க்கு இறக்கிட்டாங்க. அவரைத்தான் 6க்கு மேலே இறக்கியிருக்கணும். பட் பேசினது எல்லாமே உண்மை, கோபம், அவ்வளோதான். வாத்தியார் ஒன்று சொல்லுவார், எல்லாருமே அலையிறது கஷ்டப்படுறது இத்தனோண்டு வகுத்து பசிக்காதாண்டா அப்படிம்பாரு. அதுதான் உண்மை. அதே மாதிரி இவ்வளோ பேரும் இத்தனை அணியா இவ்வளோ இதுங்கிறது ஒரு 1000 ஓட்டுக்கு தான். வெறும் அதுலேயும் போகிறது 750 800 பேர் தான். அதுக்காக இவ்வளவா அப்படிங்கிறது நினைக்கும் போது தான் அதுக்காக தான் இறங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணியுடைய இந்த அணியோடைய விஷயமே. விசால் சார் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டாரு என்னை ஃபஸ்ட்டு. நான் இதுக்கு முன்னால் இயக்குனர் சங்கத்தில் என்னை கூப்பிடுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பதில் நிற்குங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சத்தியமாக நிற்கவே மாட்டேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாலேயும் ஞானவேல் சாரே போன டீமுக்கெல்லாம் என்னை போன இதுக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. ஐயோ பொழப்பு நல்லா போயிட்டுருக்கு சார், தயவுசெய்து இதுக்குள்ளே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் தான். என்னென்னா எனக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் அது இது நம்ம ஆள் அப்படிங்கிற ஒரு ரூமத்தில் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சங்கத்துக்குள்ளெல்லாம் போனேன். கேடி பிளாக் கல்லாடி ரங்காட்டத்திலே வந்தது தெலுங்கு ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்தது. 50 லட்ச ரூபாய்க்கு தெலுங்கு ரைட்ஸ் ஒரு ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர், பாவம் அவர் படம் ரிலீஸ் ஆக முடியாமல் அந்த வாரத்தை ரிலீஸ் ஆகுது. அவரும் கஷ்டப்பட்டார். எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஜாதக கட்டம், அதை யாருமே தடுக்க முடியாது. 50 லட்ச ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் படமாக 9 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து ஞானவேல் சார் ஒரு அணி சொன்னார்ல, இந்த அணிக்கு முந்தின அணி அவங்க எதுவாக இருந்தாங்க. அப்போ ஒரு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் எப்போவுமே தயாரிப்பாளர்கள் மேலே. ஏன்னா தயாரிப்பாளர்கள் பணம் கொடுக்குறவங்க நம்மளுக்கு. இது நம்மளால் கூட நான் கம்ப்ளைண்ட் யார் மேலேயுமே கொடுக்கவே இல்லை. அவங்க தான் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஏன்னா தப்பு பண்ணுறேன்னா. நான் தயாரிப்பாளர்கள் மேலே எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க தான் இங்கே வந்து சினிமாவில் அவங்க தான் முதல்ல நல்லா இருக்கணும். அவங்க தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. ஒவ்வொரு ஆளுக்குமே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தாலி அடகு வச்சு இது பண்ணுறாங்க. அவங்க இங்கே நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே எல்லாருமே சேர்ந்துருக்கோம். அப்போ வந்து அந்த கம்ப்ளைண்டில் வந்து அந்த தெலுங்கில் வந்து ட்ரை பண்ணாங்க. அப்போ அது டைம் ஆகிடுச்சு. அது அவங்களால எங்கள்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அங்கே தெலுங்கில் பண்ணணும்னு பார்த்தாங்க, பண்ண முடியல. அப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் போடாததுனால சரி ஒரு பெரிய ப்ரொடியூசர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு வாங்கினோம். அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரி வரலையே அப்படின்னு போய் அப்போ தலைவராக இருந்தவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவர் வந்து அடுத்து உனக்கு படம் பண்ணுறதுக்கு தானே அட்வான்ஸ் கொடுத்தாராம், எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அந்த தலைவர். சூப்பர் சார், 50 லட்சம் போனால் போயிட்டு போகுது, நான் அடுத்த படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இது நம்ம ஆள் வந்து நானும் டிஆர் சாரும் பேசியிருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. அந்த தயாரிப்பு சங்கத்துக்குள்ள போனதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. அப்புறம் 2 பேருமே பேசிக்கிட்டேன், ஏன் சார் நம்ம இங்கே போயிருக்கணும், நம்மளே பேசி முடிச்சிருக்கலாமே சார். ஒரு 40-50 தடவை அங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறது ஆளாளுக்கு வர்றாங்க. அப்படியே இந்த சிபிஐல என்கொயரி பண்ணுவாங்க தெரியுமா, குற்றம் பண்ணவங்கள ஃபர்ஸ்ட் வருவாங்க, அவங்க ஒரு 500 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் அவங்க போயிடுவாங்களாம், திருப்பி வருவாங்களாம், அவன் 500 கொஸ்டினை திருப்பி கேட்பாங்களா. அதுதான் முதல் சொன்னீங்க, அவங்க போயிட்டாங்க சார் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த 500 கொஸ்டின் 450 கொஸ்டின் வச்சுட்டு 50 கொஸ்டின் அப்புறம் வரணும்ட்டு போயிட்டு திருப்பி வந்தால் வேற ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்களாம். திருப்பி 500 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியா அதுங்கிறது சார். இந்த படத்தை நான் எப்படி கமிட் ஆனா அப்படி கதை சொல்லு. இந்த இப்போ எலி சார் படம் ஒரு காமெடியில் ரோபோ சங்கர் கதை சொல்லுவார்ல, அந்த கதை தான் எனக்கு நடந்தது. அந்த கடுப்புனால தான் நான் உண்மையிலே இங்கே வந்து நிற்கிறேன். என் மனைவியோட கேட்டாங்க, இந்த எலெக்ஷனில் நீங்கள் நின்னீங்கன்னா ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஜெயிச்சா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேலை பார்ப்பேம்மா, தோத்தா குடும்பத்துக்கு வேலை பார்ப்பேம்மா அப்படின்னு. அப்போ தோத்துருங்க அப்படின்னா அதுதான் அவரோட எண்ணம். உண்மைதான், ஜெயிச்சா அப்படின்னா தயாரிப்பாளர்களுக்கு வேலை பார்க்க போகிறோம், தோத்தா எங்களை வச்சு படம் பண்ணுற தயாரிப்பாளருக்கு வேலை பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் தயாரிப்பாளர்களுக்கு வேலை பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஏன்னா அவங்க தான் காடு சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால தான் எல்லாருமே வந்து இங்கே கூடி இது பண்ணி இதுன்னுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே கேட்க ஒரே கேள்வி தான், எல்லாரும் சொன்னதான், நடிகர்கள் ஏன் இங்கே வரணும் அப்படிங்கிறது தான். ஏன் வரக்கூடாது, தயாரிப்பாளர் இருக்காங்க, எல்லாமே அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தான். அப்புறம் விஷால் சாரே பிரச்சனை பண்ணுவார். இப்போ நான் வந்து விஷால் சாரை வச்சு படம் பண்ணுறேன், விஷால் சாரே பிரச்சனை பண்ணுவார். நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு என்னையே கேட்டாங்க. பிரகாஷ்ராஜ் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அவர் இல்லைன்னா ஞானவேல் சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த டீமுக்குள்ள தான் இருக்கேன். கண்டிப்பாக எதிரணியத்தை நான் இருப்பேன். உண்மையாகவே சொல்கிறேன். விஷால் சார் பிரச்சனை பண்ணுறாருன்னா நான் கேள்வி கேட்பேன். பிரகாஷ்ராஜ் சார் நேரத்துக்கு வரமாட்டார், அவர் எப்படி வருவார் அப்படின்னா இப்போ உண்மையிலே அவர் தான் ஃபஸ்ட்டு வர்றாரு. ஒரு 20 ஒரு
ஒரு 30 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் முன்னால அவர் வந்துடுறாரு. சரி, இது மூலமா ஒரு நாள் வரட்டுமே. அவர் நான் ஏற்கனவே கிண்டல் அடிச்சிருக்கேன். ஒரு தடவை டப்பிங் தேட்டர்ல வந்து சோபாவில் படுத்துக்கிட்டு இருந்தார். அப்ப இயக்குனராக இருந்தார் தோனி படத்துக்கு. நான் உங்க அசிஸ்டன்ட் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணி அவரே விகடனில் சொல்லியிருந்தார், நடிகராக இருந்தால் உங்கள் இப்படி சோபாவில் படுத்துருப்பாரடா, இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி வந்து சோபாவில் படுத்து கிடக்கிறாரு. இப்போ தெரியுது அவர் டைரக்டருடைய ப்ரொடியூசருடைய கஷ்டம் அப்படின்னு. இப்போ ப்ரொடியூசராக 20 படம் பண்ணிட்டாரு. அந்த கஷ்டம் தெரிஞ்சதுனால தான் வந்து உட்காந்துருக்காரு. வருவார். இப்போ கூட ப்ரெஸ் வர்றதுக்கு முன்னால 4:45 நம்ம இங்கே வந்துருன்னு சொல்லி தான் எல்லாருமே மொத்தமாக புறப்பட்டு வந்தோம். அதனால சங்கத்துக்கும் அவர் வருவார். விஷால் சார்ல எந்த நடிகர் பிரச்சனை பண்ணாலும் நாங்க கேள்வி கேட்போம். எதிரணி மாதிரி இருந்து தான் நாங்க வேலை பார்ப்போம். நாங்க எஸ்ஆர் பிரபு சார், ஞானவேல் சார், மன்சூர் அலிகான் சார்லாம் இருக்கிறாரு. அப்புறம் என்ன, எங்க பிரச்சனை, எங்க இதுக்குள்ள பிரச்சனை வச்சுன்னா நாங்களே பிரச்சனையா இருப்போம் என்ன சார். அதனால யாரும் வந்து இங்க நடிகர் வர்றாங்க, தெலுங்குங்க வர்றாங்க, கேரளாக்காரங்க அதெல்லாம் இப்போ யாரும் ஒரி பண்ண முடியாது. கலைஞன், நம்ம எல்லாருமே கலைஞன். அதனால எல்லாரும் சேர்ந்து கலைஞர்களாக சேர்ந்து இதுக்குள்ள ஒர்க் பண்ண போறோம். கண்டிப்பா நல்ல 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 விஷயங்கள். அவர் எஸ்ஆர் பிரபு சார் வந்து சொன்னார், ரொம்ப திட்டங்களை வந்து உண்மையிலே அவர் மிஸ்கின் சார் தான் உட்காந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உட்காந்து இதை பேசணும். அப்ப சொன்னாரு, எந்த தயாரிப்பாளரும் இவ்வளவு நல்ல திட்டங்களை இப்படி இத்தனை வருஷத்துல உட்காந்து பேசியிருக்கவே மாட்டாங்க, இதுவே நமக்கு சக்சஸ் தான் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அது எல்லாத்தையும் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அப்புறம் எல்லாரும் வாக்கு கொடுத்தது மாதிரி தான் நாங்களும் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் உள்ளுக்கு போயிட்டு அப்புறம் அவட திரும்பி வந்துடலான்னு தான் போனேன். ஆனா அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. இதை எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படிங்கிற கேள்வியும் நான் ஏற்கனவே கேட்டுட்டோம். எல்லாருமே மிஸ்கின் சார் கேட்டாரு, எஸ் துரைராஜ் சார் வந்து கேட்டாரு, இதெல்லாம் உங்களால முடியுமா ஒரு வருஷத்துக்குல அப்படின்னு. முடியும். எதுக்கு இந்த டீமுக்கு வரணும் அப்படின்னு சொல்றோம்னா, நடிகர் இப்போ விஷால் சார், பிரகாஷ்ராஜ் சார் சேர்ந்தாங்கன்னா கமல் சார்ல இருந்து எல்லா நடிகர்களையும் கூட்டி வந்து ஒரு விழா எடுத்து அது மூலமா ஒரு 10 கோடியோ 15 கோடியோ பரட்டி அது மூலமும் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். மற்ற அணியால பண்ணவே முடியாது. அதுக்காக தான் நாங்களாம் இதுக்குள்ள வந்திருக்கோம். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நாங்கள் நோண்டுவோம். பண்ணுங்க, எல்லா நடிகர்களையும் கூப்பிடுங்க, எல்லா நடிகர்களையும் கூப்பிடுங்க, எல்லா இயக்குநர்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளுக்கு இருப்போம். அதனால கண்டிப்பா யாரும் பயப்பட வேண்டிய, தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நடிகர் அணி, இயக்குநர்கள் அணி அப்படின்னா இது நம்ம அணி, தயாரிப்பாளர்களுக்கு அணி. தயாரிப்பாளர்களுக்கு நல்லா வரணும். பிரச்சனைகள் இருந்து சின்ன சின்ன ஒரு 5000 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டமா இருக்கிறதுலாம் இதெல்லாம் உடைக்கணும். அந்த நலிந்த அப்படிங்கிற பேரையே உடைக்கணுங்கிறதுக்காக வந்திருக்க அணி. கண்டிப்பா எல்லாரும் இது பண்ணுவோம். இதுக்குள்ள குரல் கொடுத்து இதுக்குள்ள இருந்து கண்டிப்பா அந்த அணியை ஜெயிச்சால், நான் திரும்ப தான் சொல்றேன், கண்டிப்பா ஜெயிப்போம். ஜெயிச்சா உங்களுக்காக நாங்கள் வேலை பார்க்க காத்திருக்கோம். 10 வருஷமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க கேட்கறது ஒரே ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் கொடுத்துதான் பாருங்களேன். நானும் உங்க சைட்ல இருந்து என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே. அந்த ஒரு வருஷம் கொடுங்க. கொடுக்கலையா ஆட்டோமேட்டிக்கா நானே வெளில பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டே வந்துடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.